வெல்கம் டு வி பிராக்கெட்ஸ். இந்த வீடியோவில் எப்படி ஒரு சிம்பிள் chatbot அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பை யூசிங் பைத்தான். ஸோ இனிஷியலாக நான் என்ன பண்ணுறேன்னா இம்போர்ட் ரேண்டம். ஸோ நான் ரேண்டம் மாடியூல் வந்து நான் ஃபஸ்ட் இனிஷியலாக இம்போர்ட் பண்ணுறேன். இப்போ chatbotோட ரெஸ்பான்சஸ் வந்து நான் கால் பண்ணணும். ஸோ என்னென்ன ரெஸ்பான்ஸ் நம்ம என்ன கொஷின்ஸ் கேட்போம், அதுக்கு chatbot என்ன ரிப்ளை பண்ணணுன்றதை நம்ம கொடுக்கணும். ஸோ அப்போ ரெஸ்பான்சஸ் அப்படின்றதுல நான் ஒரு டிக்ஷனரி ஒன்று கால் பண்ணுறேன். ஸோ இனிஷியலாக சப்போஸ் யூசர் ஹலோ அப்படின்னு கொடுத்துருக்காரு அப்படின்னா எனக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வரணுன்றது கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து வெல்கம்னு ஒரு ரெஸ்பான்ஸ் தரலாம் மேபி, ஆர் வெல்கம் டு வி ப்ராக்கெட்ஸ். ஸோ இது ஒரு ரெஸ்பான்ஸாக இருக்கலாம், அல்லது எஸ் இது ஒரு ரெஸ்பான்ஸாக இருக்கலாம். சப்போஸ் யூசர் வந்து நேம் அப்படின்னு சொல்லி கேட்குறாருன்னு வச்சுக்கலாம், அதுக்கு chatbot என்ன ரிப்ளை பண்ணுன்றது இங்கே கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் அ பாட், இது ஒரு ரெஸ்பான்ஸாக இருக்கலாம். ஆர் அன்னேம்ட், இது ஒரு ரெஸ்பான்ஸாக இருக்கலாம். மேபி நாட் இன்ட்ரெஸ்டட், இது ஒரு ரெஸ்பான்ஸாக இருக்கலாம். சப்போஸ் நான் யூசர் வந்து ஹவ் ஆர் யூன்னு ஒரு கொஷின் கேட்குறாரு, ஸோ அதுக்கு என்ன ரிப்ளை கொடுக்கலான்றது ரெஸ்பான்சஸில் நம்ம கொடுத்துடலாம். சப்போஸ் ஹவ் ஆர் யூன்னு கேட்கும்போது குட் ஆர் டூயிங் ஃபைன், அண்ட் எஸ் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கேன். சப்போஸ் யூசர் வந்து பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறாருன்னா அதுக்கு எனக்கு என்ன ரெஸ்பான்ஸ் இருக்கணும்னா எஸ் தேங்க்யூ. நம்ம என்ன ரெஸ்பான்ஸ் வேணும் நீங்கள் ஃபீட் பண்ணிக்கலாம், ஆர் தேங்க்யூ ஆர் பை. இந்த 3 ரெஸ்பான்ஸ், இதெல்லாம் தான் ரெஸ்பான்சஸ் ஆக்சுவலாக. இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம். ஸோ டிஃபைன் chatbot ரெஸ்பான்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ண போகிறோம். இது நான் யூசர் இன்புட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். ஸோ இதில் ஃபஸ்ட் நம்ம யூசர் இன்புட் ஈக்குவல் டு யூசர்கிட்ட வேல்யூ கெட் பண்ண போகிறோம். ஸோ யூசர் இன்புட்டோட வேல்யூ வந்து எனக்கு லோவர் கேஸை நான் ஃபஸ்ட் கன்வெர்ட் பண்ண போகிறோம். பிகாஸ் கேப்ஸில் கொடுத்தாலும் எனக்கு லோவராக கன்வெர்ட் பண்ணணும். இப்போ கண்டிஷனில் ஃபார் கீ இன் ரெஸ்பான்சஸ், ஓகே, அதில் கண்டிஷன் தர போகிறேன். இஃப் கீ இன் யூசர் இன்புட், யூசர் இன்புட்டில் அந்த கீ இருந்தது அப்படின்னா எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்னா ரிட்டர்ன். ஸோ அந்த ரேண்டமாக எனக்கு வேல்யூ பிரிண்ட் ஆகணும். ஸோ அப்போ ரேண்டம் டாட் சாய்ஸில் எனக்கு ரெஸ்பான்சஸ் ஆஃப் கீயோட வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆகும். சப்போஸ் எனக்கு அந்த இதில் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்கலாம்னா ரிட்டர்னில் ஐ டோன்ட் நோ அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ ஐ டோன்ட் நோ அப்படின்றத கால் பண்ணுறோம், டன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு chatbotோட ஃபங்க்ஷன். இப்போ நான் கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா வைல் ட்ரூ, கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா யூசர்கிட்ட ஃபர்ஸ்ட் வேல்யூ கெட் பண்ணலாம். ஸோ யூசர் இன்புட் ஈக்குவல் டு இன்புட் கெட் பண்ணலாம். ஸோ இங்கே தான் யூசர் வந்து வேல்யூ என்டர் பண்ண போகிறாங்க. ஸோ பண்ணுற வேல்யூ நம்ம யூசர் இன்புட்டில் கெட் பண்ணிட்டோம். இஃப் யூசர் இன்புட் டாட் லோவர் ஈக்குவல் டு எக்ஸிட்டாக இருந்தால், ஐ மீன் அவங்க எக்ஸிட் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம கண்டிஷன் பிரேக் பண்ணி வெளில போகலாம். ஸோ அப்போ இதுக்கு என்ன கொடுக்கலாம்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் chatbot பை அப்படின்னு டிஸ்பிளே பண்ண சொல்லிட்டோம். ஸோ கண்டிஷனும் எனக்கு பிரேக் ஆகணும். ஸோ பிரேக் கொடுத்துட்டோம். இல்லைன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் chatbot, இப்போ chatbotோட ரெஸ்பான்சஸ் நம்ம கால் பண்ண போகிறோம். ரெஸ்பான்சஸ் ஆஃப் யூசர் இன்புட்ன்றதை கொடுத்துட்டோம், டன். ஸோ இப்போ நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ ரைட் கிளிக், காப்பி ஃபைல் பாத், நான் கமாண்டில் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஸோ cd ஸ்பேஸ் லிங்க், ஸோ ஃபைலோட நேம் எடுத்துகிட்டு chat.py என்டர் பண்ணலாம். இனிஷியலாக இப்போ நம்ம ஹலோன்ற வேர்ட் கொடுக்கும்போது வெல்கம் வந்திருக்கு. அகெயின் நான் ஹலோன்ற வேர்ட் கொடுத்துட்டு என்டர் பண்ணும்போது எஸ் நெக்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் நேம் கேட்குறேன், நாட் இன்ட்ரெஸ்டட். அகெயின் நான் நேம் என்டர் பண்ணுறேன், அன்னேம்ட். அகெயின் நான் நேம் என்டர் பண்ணுறேன், அன்னேம்ட். ஸோ ரேண்டமாக எனக்கு ரெஸ்பான்ஸ் கிரியேட் ஆகுது. சப்போஸ் நான் வந்து வேற என்ன நம்ம ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தோம், லைக் ஹவ் ஆர் யூ. ஸோ ஹவ் ஆர் யூ அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது ஐ எம் டூயிங் ஃபைன். அகெயின் ஹவ் ஆர் யூன்னு கொடுக்கும்போது குட். அகெயின் ஹவ் ஆர் யூன்னு குட்ன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. அகைன் நான் பை அப்படின்னு கொடுக்கும்போது எஸ் தேங்க்யூ அப்படின்றது. இப்போ நான் எக்ஸிட் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு லூப்லேருந்து வெளில போயிடும். ஸோ இப்படி தான் ஒரு பேசிக் சேட் அப்ளிகேஷன் வந்து பைத்தானில் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ இதே போல் ஃபர்தர் வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டெக் டுட்டோரியல்ஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.